காக்கி சட்டை டைரக்டர் ராஜசேகரோட இயக்கத்துல கமலஹாசனும் அம்பிகாவும் நடிச்சு 1985 செம்ம ஹிட்டான படம். அதாவது சிவகார்த்திகேயன் நடிச்ச காக்கி சட்டை படத்தை பத்தி தான் இப்ப பேச போறோம். என்னங்க பண்றது, காக்கி சட்டை அப்படின்னாலே கமலஹாசன் நடிச்ச படம் தானே மனசுல நிக்குது. எதிர்நீச்சல் டீமோட அடுத்த படம் தான் காக்கி சட்டை. என்னது சிவகார்த்திகேயன் போலீஸா, சிரிப்பு போலீஸா அப்படின்னு போய் தியேட்டர்ல படம் பார்த்தா இன்ட்ரோடக்ஷன் சீன்லயே கிளாப்ஸும் விசிலும் பயங்கரமா அழுதுங்க. அநேகமா விஜயோட இடத்துக்கு டார்கெட் பண்றாங்களோன்னு தோணுது. சிவகார்த்திகேயன் போலீஸ் இன்ஸ்பெக்டரா மாஸ் என்ட்ரி கொடுக்குற இன்ட்ரோடக்ஷன் சீனை பார்த்த உடனே கொஞ்சம் ஓவரா இருக்கே அப்படின்ற மாதிரி தோணுனாலும் கடைசியில கனவுன்னு சொல்லி மனசுல பால வாத்தாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கான்ஸ்டபிள் எப்படி பெரிய நெட்வொர்க் இருக்க ஒரு வில்லனை அசால்ட் பண்றாரு அப்படின்றதுதான் படத்தோட ஒன்லைன். காக்கி சட்டை கண்டிப்பா சிவகார்த்திகேயனுக்கு செம்ம ஃபிட்டுங்க. மனுஷன் கொஞ்சம் வெயிட் போட்டு நல்லா டான்ஸ் ஆடி நல்லா ஃபைட் பண்றாரு. தன் ஆக்ஷன் ஹீரோவா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கிறாரு. ஆனா இந்த படத்துல வர கதைகளும் சில காட்சிகளும் நம்மளே கெஸ் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்கு. உதாரணத்துக்கு பாரு சிவகார்த்திகேயன் இப்ப கோவப்பட போறாரு, பாரு சிவகார்த்திகேயன் இப்ப கையை மூடிட்டு ஓங்கி ஒண்ணு குத்த போறாரு, பாரு சிவகார்த்திகேயன் லவ் பண்ண போறாரு அப்படின்னா அப்படியே நடக்குது. அது மட்டும் இல்லங்க, பிரபு ரொம்பவே சென்டிமெண்டல் டைலாகா பேசுறாரு. பாரு வாயிலே பாம்பு போட போறாங்கன்னு பார்த்தா அப்படியே பாம்பு போடுறாங்க, நான் அப்படியே மிஸ் ஆயிட்டேன். இப்படி படம் பார்க்காமல யாரு வேணாலும் கதையையும் காட்சியையும் சொல்லலாம் அப்படின்னு யூசர் ஃப்ரெண்ட்லி மாதிரி ஆடியன்ஸ் ஃப்ரெண்ட்லியா படம் எடுத்த டைரக்டர் யாரு? துரை செந்தில்குமார சொல்லியே ஆகணும். ஏன் சார் கொஞ்சம் டிஃபரெண்டா யோசிச்சா சாமி என்ன கண்ணவா குத்த போது. படத்தோட இன்டர்வலுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா சுத்தி அடிக்கிறாங்க. ஹப்பாடா படம் முடிஞ்சிச்சு அப்படின்னு எந்திரிச்சா சிவகார்த்திகேயனை கம்மா போட்டு இட்ஸ் பிண்டிங் அப்படின்னு சொல்லி கொமட்ல குத்துறாரு. ஐயோப்பா முடியலப்பா. ஹை ஸ்பீட் ஃப்ரேம்ல ஸ்லோவா நடந்து வந்து ஃபைட் பண்றதுலாம் ஒரு கட்டத்துக்கு மேல போர் அடிக்குது பாஸ், எடிட் பண்ணிருக்கலாம். ஆமா இது என்ன ஆர்கன் திருட்டு சீசனா? ஏன்னா இப்பதான் எண்ணெய் அறிந்தால தலை அதே கான்செப்ட வச்சு பண்ணிருப்பாரு. இன்னும் அந்த படத்தை தூக்க கூட இல்ல. அதே கான்செப்ட்ல காக்கி சட்டைனா எப்படிங்க முடியும்? இது பரவாயில்லங்க, இப்போ தயாரிப்புல இருக்கிற பல படங்கள்ல இந்த ஆர்கன் திருட்ட கான்செப்ட வச்சு பயங்கரமான கதைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா. உடனே டைரக்டர்ஸ் எல்லாம் கோட்டாளி ஐயோ நான் முதல்ல இருந்து யோசிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்கன்னா பாத்துக்கோங்க. உடல் உறுப்புகளை வெளிநாட்டுக்கு கொண்டு போயிட்டு கோடியா விக்கிற வில்லனா நடிச்சிருக்கிறாரு விஜயராஜ். இவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் அப்படியே ரகுவரன் மாதிரி இருக்கு, நல்லா தான் ஆக்ட் பண்றாரு. இருந்தாலும் இதே மாதிரி சீன்ல ரகுவரன் ஏதோ ஒரு படத்துல பண்ணிருக்கிறாரு, என்ன படம் அப்படின்னு நினைக்க தோணுது. அது மட்டும் இல்லாம ஸ்ரீதிவ்யா இந்த படத்துல ஹீரோயினா மட்டும் நடிச்சிருக்கிறாங்க. மத்தபடி நடிப்புல சின்ன ஸ்கோப்பு, பெரிய ஸ்கோப்பு, பயோஸ்கோப்பு ஒன்னும் கிடையாது. மேரேஜ் ரிசப்ஷனுக்கு ஃபுல் மேக்கப்ப போட்டு போற மாதிரி போறாங்க, வர்ற மாதிரி வராங்க, அவ்வளவுதான். ஆமா, காது கிளியிற மாதிரி பாட்டு பாடினாதான் மாஸ் சாங் யாருங்க அனிருத் கிட்ட சொன்னது? பிரபு என் நடிப்பு என் உரிமை அப்படின்ற மாதிரி கொஞ்ச நேரம் நடிச்சாலும் நல்லாவே நடிச்சிருக்கிறாரு. இமான் நினைச்சு நல்லா நடிக்கிறிய, மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க, உங்களுக்கு ஒரு ரவுண்ட் இருக்குல்ல, என்ன நான் சொல்றது. இதெல்லாம் தவிர சிவகார்த்திகேயன் தன்னால முடிஞ்ச அளவுக்கு நல்லா காமெடி பண்ணிருக்கிறாரு, நல்லா ரொமான்ஸ் பண்ணிருக்கிறாரு, தன்னோட ஃபேவரட் மிமிக்ரிய பண்ணிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம வில்லன்களை ஒரே கையால அடிச்சு பறக்க வச்சு நல்ல சாகசம் எல்லாம் பண்ணிருக்கிறாரு. நல்ல டைரக்டர் கிடைச்சா கண்டிப்பா பின்னி எடுப்பாருன்றதுல சந்தேகமே இல்ல. அப்பாடா படம் முடிஞ்சிச்சுன்னு தியேட்டர் விட்டு வெளியே வந்தா எல்லாரும் இடுப்புல கைய வச்சுட்டு போற மாதிரியே இல்யூஷன் எனக்கு. எந்த கிட்னியும் உருவிட்டாங்களோன்னு. சரி, காக்கி சட்டை எப்படி இருக்கு அப்படின்னு ஒரே லைன்ல சொல்லணும் அப்படின்னா, காக்கி சட்டையை கொஞ்சம் அயன் பண்ணிருந்தா வெறப்பா இருந்திருக்கும்.